ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ செய்திக்காக நம்ம செபிக்கலாம். அன்பின் தகப்பனே, இம்மட்டுமாய் உங்க பரிசுத்த சமூகத்திலே பாடி துதிக்கவும், ஆராதிக்கவும், மகிமைப்படுத்தவும், மேன்மைப்படுத்தவும், தகப்பனே உங்க பிரசன்னத்தின் மகிமைக்குள்ளே களி கூறவும், மூடி மறைத்து நிரப்பி இருக்கிறீரே நன்றி. உங்க சட்டைகள் விரிக்கப்பட்டு இருக்கிறதற்காய் நன்றி. தகப்பனே உன் சட்டைகளின் மறைவிலே, சிறகுகளின் நிழலிலே மூடி மறைத்திருக்கிறதற்காய் நன்றி. உங்க பரிசுத்த பிரசன்னம் நிரப்பி இருக்கிறதற்காய் நன்றி. இப்பொழுதும் கூட அப்பா, என்னை முற்றிலுமாய் மறைத்து நீங்கள் மாத்திரம் வெளிப்படுங்க. உங்க வார்த்தைகள் மாத்திரம் வெளிப்படுவதாக. தகப்பனே நீங்க பேசுங்க, உங்க அடியவர்கள் நாங்கள் கேட்கிறோம். தகப்பனே இந்த மாதத்தின் முதல் நாளிலும், இந்த ஜூன் 2024 அப்பா அந்த முதல் நாளிலும், இந்த மாலை வேளையிலும் உங்களுடைய அருள் வாக்கை பெறும்படி, வாக்கு தத்துவத்தை பெற்றுக் கொள்ளும்படி, நன்மைகளை ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளும்படி உங்க பரிசுத்த சன்னிதானத்திலே அப்பா என் தகப்பனே கூடி இருக்கும்படியாய் செய்திருக்கிற இந்த மேலான சாக்கியத்திற்காய் நன்றி. நீங்க பேசுங்கப்பா, உங்க அடியவர்கள் நாங்கள் கேட்கிறோம். நீங்க ஆசீர்வதிங்கப்பா, நாங்கள் சொந்தத்தோடு பெற்றுக் கொள்ளுகிறோம். தரவசி எதிரான வல்லமைகளை எல்லாம் நிர்மூலமாக்கி போடுங்கப்பா. உங்களுடைய மகிமையின் வல்லமையின் பலத்த பாதுகாவல் உண்டாயிருப்பதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். இந்த ஜூன் 2024க்கும் அப்பா நமக்கு நல்ல ஆசீர்வாதமான வாக்குத்தத்த வசனத்தை கொடுத்திருக்கிறார். ஆமென். ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 66ஆம் அதிகாரம் 13, 14 வசனங்கள். ஏசாயா 66, 13, 14. அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன். நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். நீங்கள் அதை காணும் போது உங்கள் இருதயம் மகிழ்ந்து உங்கள் எலும்புகள் பசும்புல்லை போல செழிக்கும். அப்பொழுது கர்த்தருடைய ஊழியக்காரரிடத்தில் அவருடைய கரமும், அவருடைய சத்துருக்களிடத்தில் அவருடைய சினமும் அறியப்படும். ஆமென். ஹல்லேலூயா. அப்படியே நம்ம உரிமை பாராட்டி துதிக்கலாம். அன்பின் தகப்பனே, நன்றியோடு சொற்கரிக்கிறோம். அப்பா நீர் எத்தனை நல்லவராய் இருக்கிறீர். தகப்பனே, நீர் கொடுத்திருக்கிற இந்த மகிமையின் வாக்குத்தத்தத்திற்காக உம்மை நன்றியோடு 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 சோத்தரிக்கிறோம். சோத்திரத்தோடு பெற்றுக் கொள்ளுகிறோம். இந்த நாளில் இருந்து தகப்பனே இந்த மாதம் முழுமைக்குமாய், எங்க வாழ்நாள் முழுமைக்குமாய் சோத்திரத்தோடு பெற்றுக் கொள்ளுகிறோம். சோத்திரத்தோடு பெற்றுக் கொள்ளுகிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப என்ன வாக்கு கொடுக்கிறாரு? ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உண்மைக்கு இவ்வளவு நாளா இந்த வசனத்தை எப்படி ஒரு தாய் தேற்றுவது போல, ஒரு தாய் தேற்றுவது போல. உண்மைக்கு தாயோட தேறுதல் மேன்மையும் மகிமையுமானது. ஆமென். உண்மைக்கு தாயை போல யாரும் ஆற்ற முடியாது, தேற்ற முடியாது. ஆமென். உண்மைக்கு யாரோட அன்புள்ள கரிசனைகளுடைய ஆறுதல் தேறுதல் மிகுந்து நிற்கும் போது, தாயோட ஆறுதல் தேறுதல் வரும்போது அது ஈழத்தோட மிகுந்துதான் நிற்கிது. ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் இங்க என்ன வாக்கு கொடுக்கிறாரு? ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல. எவ்வளவு விசேஷம். உண்மைக்கு ஆண்டவர் வாக்கு கொடுக்கும் போது, தியானிக்கும் போது ஆச்சரியமா இருந்தது. தாய் தேற்றினாலே, தாய்மார் தேற்றினாலே அது ரொம்ப விசேஷம். ஆனா அவன் தாய் அவனை தேற்றினா எப்படி இருக்கும்? ஒவ்வொருத்தருடைய நம்முடைய தாய் அரவணைச்சு அப்படி தேற்றி ஆற்றுனா எப்படி இருக்கும்? நம்ம பிள்ளைகளை நம்ம ஆட்சி தேற்றும் போது அது எப்படி இருக்கும்? ரொம்ப மேன்மையா இருக்கும், ரொம்ப
விசேஷமா இருக்கும், ரொம்ப கரிசனை மிகுந்ததா இருக்கும். அல்லேலூயா. அந்த கரிசனையில நாம் தேற்றுவன் வாங்குறேன். ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை என்ன பண்ணுவேன்? தேற்றுவேன். ஆமென். எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். நீ எருசலேம் அப்படின்னாலே நம்முடைய தேவனுடைய சமூகம், தேவனுடைய ஆலயம், தேவனுடைய நகரம், தேவனுடைய பிரசன்னம். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய சமூகத்துல என்ன பண்ணுவீங்க? தேற்றப்படுவீங்க. ஆறுதல்களும் தேர்தல்களும் நிரப்பிட்டு, அதனாலதான் தேவனுடைய சமூகத்தை தேடுறதுல நம்ம குறையவே கூடாது. அதான் பவுல் அப்போஸ்தலன் அழகா ஆலோசனை சொல்வார் பாருங்க. சபை கூடி வருதலை என்ன பண்ணிடாதீங்க? விட்டு விடாதீர்கள். ஆமென். அல்லேலூயா. ஏன் பாருங்க, ஒண்ணு கூடி துதிக்கும் போது, ஒண்ணு கூடி ஆராதிக்கும் போது ஒரு விசேஷ தேவ மகிமை இறங்கி நிரப்போம். நமக்கு துதிக்க முடியாத மாதிரி சோர்வா இருந்தாலும் அந்த சோர்வுகள் எல்லாம் அகன்று போகும். அப்படியே பரிசுத்த அக்கினி ஒருவருக்குள்ள இருந்து அப்படியே பற்றி அப்படியே தீச்சுவாலையா மகிமையா அப்படியே எரியும். விசுவாச அக்கினி அப்படியே என்ன பண்ணும்? அப்படியே பரம்பும், அப்படியே கொழுந்து விட்டு எரியும். அல்லேலூயா. விரோதமான காரியங்கள் நம்ம துதிக்கும் போதே நிர்மூலமாகி போதும். நம்ம தனியா போட்டு நம்ம அதை நிர்மூலமாக்குறேன், இதை நிர்மூலமாக்குறேன். உண்மைக்கு ஆச்சரியமா இருக்கும். சில காரியங்கள் தேவனை தான் நம்ம மகிமைப்படுத்தி இருப்போம், சோத்திர பலிகள் தான் சொல்லி இருப்போம், மனசால தேவனை ஆராதிச்சிருப்போம். எதிரான வல்லமைகள், கிரியைகள் தேவன் நிர்மூலமாக்கி போட்டதை காண்பிப்பார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பாத்தீங்கன்னா எதிரான காரியங்கள் அப்படி திருப்பி விட்டதை தேவன் காண்பிப்பார். ஆமென். நம்ம திருப்பி விடுறேன், நிர்மூலமாக்குறேன், அதெல்லாம் தேவையே இல்லை. அப்பாவை பார்த்து, அப்பா முகத்தை பார்த்து அப்படி கொஞ்சம் துதிச்சு மகிமைப்படுத்தினாலே போதும். எதிரான வல்லமைகள் அது இற்று விழும், இல்லாமல் போகும், இழுப்பொருள் ஆகும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. சோர்ந்து போன நம்மள ஆண்டவர் என்ன வாக்குப்படுத்துறாரு? ஒரு தாய் அப்படியே, அதுவும் அவன் தாய் அவனை தேய்ச்சுனா எப்படி தேய்ச்சப்படுவோம்? அந்த மாதிரி நான் தேய்ச்சுவன்பா. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த தேர்தலும் அந்த ஆறுதலும் இன்னைக்கு அப்படியே இறங்கிட்டே இருக்குது. ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அந்த கரிசனையின் அன்பு தேவனிடத்திலிருந்து, அந்த தாய் அன்பு அப்படியே மிகுதியா மகிமையா அப்படியே இறங்கி நிரப்பிட்டே இருக்குது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் அதை காணும் பொழுது உங்க இருதயம் மகிழ்ந்து பாருங்க. அப்பா தேய்ச்சது எப்படி இருக்குமோ நம்ம அதை பார்க்கும் போதே நம்ம இருதயம் மகிழும். ஆமென். நம்ம இருதயம் மகிழும்படியாய் தேவன் நம்மை ஆற்றி தேற்றுவார். ஆமென். அல்லேலூயா. உங்கள் எலும்புகள் பசும் புல்லை போல செழிக்கும். எலும்பெல்லாம் ஸ்ட்ரென்தன் ஆக்கி விட்டுருவேங்குது. கவலையும் வேதனையும் அப்ப என்ன பண்ணுது? எலும்புகளை கூட ஒடுக்கிடுது, பலனை ஒடுக்கிடுது. இல்ல உண்மைக்கு பாருங்க, கவலைப்பட்டுட்டே இருக்கும்போது பாருங்க நம்ம சரீரத்திலையும் பலனற்றவர்கள் போலதான் இருப்போம். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, கவலைப்படாதீங்க, கவலைப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. நீ கவலைப்படுறதுனால உன் முடியை ஒன்ன வெள்ளையாக்க முடியுமா, இல்ல கருப்பாக்க முடியுமா? இல்ல உன் உயரத்துல ஒரு முழத்தை கூட்டிருக்கியா, இல்ல குறைச்சிருக்கியா? ஒண்ணும் முடியாது. இல்ல எல்லா கவலையை என்ன பண்ணு? உங்களை விசாரிக்கிறவரானபடியினால் அவரிடத்துல இறக்கி வச்சிருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம தூக்கி சொன்னோம்னா உண்மைக்கு நம்ம உடைஞ்சு ஒண்ணு இல்லாம போயிருவோம். அத சில கவலைகளையும் துக்கங்களையும் என் பாதத்துல வச்சிருப்பா, நீ சந்தோஷமாயிரு. ஆமென். அல்லேலூயா. பாருங்க, தேவனிடத்துல விசுவாசம் வச்சு, அப்பா இந்த பிரச்சனை இப்படி இருக்கு, இந்த வேதனை இப்படி இருக்கு, உங்க பாத்திர இறக்கி வைக்கிறேன், நீங்க பாத்துக்கோங்க. என் சிலுவையை நான் உங்க பாத்திர இறக்கி வச்சுட்டேன், என் பாரத்தை இறக்கி வச்சுட்டேன், நீங்க தான் வைக்க சொன்னீங்க, வச்சுட்டேன். அப்பா நீங்க உங்க மகிமையினால, மகிழ்ச்சியினால, அபிஷேகத்தினால, வல்லமையினால நிரப்புங்க. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் ஆறுதல் படுத்தும் போது, தேர்தல் படுத்தும் போது இருதயம் என்ன பண்ணுங்கிறாரு? மகிழ்ந்து. ஆமென். அல்லேலூயா. எலும்புகள் எல்லாம் பசும்புல்லை போல செழிக்கும், பலனடையும், சிரமடையும். அப்படியே நம்ம நிலம் எல்லாம் என்ன ஆகும்? பலனா மாறுது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா,
அப்பொழுது கர்த்தருடைய ஊழியக்காரரிடத்தில் அவருடைய கரமும் அவருடைய சத்துருக்களிடத்தில் அவருடைய சினமும் அறியப்படும். என்ன மாதிரி வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரு பார்த்தீங்களா? நான் ஆட்சி தேற்றுவேன்பா, உன் இருதயம் மகிழும்பா, நீ தேற்றப்படுவப்பா, உன் எலும்புகள் கூட செழிக்கும்பா. அப்பொழுது கர்த்தருடைய ஊழியக்காரத்துல என்ன விளங்கும்? ஏன் கரம் விளங்கும். ஆமென். ஏன் கரம் விளங்கும்? ஏன் மகிமையின் கரம், வல்லமையின் கரம், அற்புதத்தின் கரம், அபிஷேகத்தின் கரம், பராக்கிரமத்தின் கரம். ஏன் கரம் உன் மூலமா, என் நாமம் தரிக்கப்பட்ட என் பிள்ளையே உன் மூலமா என் கரம் விளங்கும். அவருடைய சத்துருக்களிடத்தில் என்ன அறியப்படுங்கிறாரு? அவருடைய சினம் அறியப்படுமா? தேவனுடைய சினம், கோபம்னா அது எப்படி இருக்கும்? உண்மைக்கு மனுஷங்களுடைய கோபத்தையே நம்ம பார்த்தோம்னா ரொம்ப கொஞ்சம் இதுவா தான் இருக்கு. மனுஷங்களுடைய கோபமே நமக்கு அப்படி சங்கடமா தான் இருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, அவருடைய கோபம் அவருடைய சத்துருக்களிடத்தில் அறியப்படும். ஆமென். ஓயாம நம்ம தொல்லை பண்ணிக்கிட்டே அப்படியே பிசாசோட கலந்து பிசாசோட அப்படியே இருந்து அப்படியே தெய்வ பிள்ளைகளை அப்படியே அவர் பிள்ளைகளை இடுப்பு பண்ணிட்டே இருந்தா அவர் வேடிக்கை பார்த்துட்டே இருப்பாரா? பார்த்துட்டு இருக்க மாட்டாரு. நம்ம அந்த இடத்துலதான் நிறைய விசுவாசத்துல நம்ம விட்டு வருவோம். விசுவாசத்துலதான் சோர்ந்து போயிடும். ஒண்ணும் இல்லை, நம்ம பிள்ளைகளை நம்ம கண்ணு முன்னாடி சும்மா சீண்டிக்கிட்டே இருந்தா நம்ம சும்மா இருப்போமா? இல்ல, சும்மா அப்படியே நை பண்ணி பிள்ளைகளை அழ விட்டுட்டே இருந்தா, வேதனைப்படுத்திட்டே இருந்தா நம்ம பார்த்துட்டு எந்த அம்மா மாறாவது எந்த அப்பா மாறாவது அப்படியே சும்மா இன்னும் கொஞ்சம் பண்ணட்டும், என் பிள்ளை இன்னும் நல்லா இரிட்டேட் ஆகட்டும், இன்னும் கொஞ்சம் அழுவட்டும், இன்னும் கொஞ்சம் வெறுப்பு ஆகட்டும், யாராவது நினைப்போமா? ஒருத்தரும் விட மாட்டோம். எவ்வளவு நெருக்கமானவங்களா இருந்தாலும் இதுவா பிரியமானவங்களா இருந்தாலும் எதுக்கு இப்படி பண்றீங்க? பிள்ளைய சிரிக்க வச்சு விளையாடுங்க, இல்லைன்னா சும்மா இருங்க. என் பிள்ளைய வேதனைப்படுத்தி சங்கடப்படுத்துறீங்க, இது ஒரு விளையாட்டா அப்படின்னு சொல்லுவோம். நம்ம விட மாட்டோம், அனுமதிக்க மாட்டோம். நம்மளே அனுமதிக்க மாட்டோம்னா தேவன் நம்ம கூட இருக்கிறவர், நம்மோடுதான் இருக்கிறார், நமக்குள் தான் இருக்கிறார். அவர் எப்படி நம்மளை அப்படியே நோண்டிட்டே இருக்கிறதுக்கு விடுவாரா? விடவே மாட்டார். நம்மளை விட அவர் அவ்வளோ நம்மளே அவ்வளோ நல்லவங்களா இருக்கும்போது அவர் ரொம்ப 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 நல்லவர். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் ரொம்ப 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 நல்லவர். ஆமென். அவருடைய நன்மை தனத்துக்கு அளவே இல்லை. பாருங்க, அவர் பிள்ளைகளுக்கு தான் ஆற்றுகிறவரா தேற்றுகிறவரா இருப்பேங்கிறாரு. என் கரத்தின் மகிமையை காண்பிக்கிறவரா இருப்பேங்கிறாரு. சத்துருக்களிடத்துல என்னதான் காண்பிப்பேங்கிறாரு? என் சினம் அறியப்படும். அவருடைய சினத்தை பார்த்து யாரால இருக்க முடியும், நிக்க முடியும்? அவர் சினத்தை பார்க்காம திருந்தினாங்கன்னா அவங்களுக்கு நல்லது. துணிகரமா தீமைகள் செய்யாம இருந்தால் நல்லது. அவர் பிள்ளைகளை சும்மா ஓயாம எந்த விதத்திலையும் இடுப்பு பண்ணி நெருக்கி பிசாசுகளை வச்சு ஏதோ காரியங்களை நான் பெரிய காரியம் செய்யாம இருந்தா அவங்களுக்கு நல்லது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் பிள்ளைகளை தொடாதபடி அரணும் கோட்டையுமானவர் மூடி மறைத்துக் கொள்ளுவார். அவருடைய கரத்தை காணும்படி செய்வார். சத்துருக்களிடத்தில் அவர் சினத்தை அறியும்படி செய்வார். ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் வாக்குத்தத்த வசனத்தை கொடுங்கப்பான்னு ஜெபிச்சுட்டே இருக்கும்போது பிரத்யேகமா திட்டமா இந்த வார்த்தைகளை கொடுத்தார். ஆச்சரியமா இருந்தது ஆண்டவருடைய அன்பு. இன்னும் பாத்தீங்கன்னா காலையில எழும்பும் போது இன்னும் திட்டமா ஒரு வார்த்தை கொடுக்கிறார். மீகா தீர்க்க தரிசன புத்தகம் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. உண்மைக்கு ஆண்டவர் திட்டமா இந்த வார்த்தையும் கொடுத்தார். ஆச்சரியமா இருந்தது. எப்படி டபுளா இதுக்கு முன்னாடி ஒரே ஒரு முறை தான் இந்த மாதிரி நடந்திருக்கு. ஆண்டவரே நான் எதை வாக்குத்தத்த வசனமா சொல்றதுன்ற அளவுக்கு கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. இப்ப ஆண்டவர் அழகா தெளிவா சொல்றாரு, ரெண்டுமே நான் என்ன பண்ணுவேன், நடத்துவேன், காண பண்ணுவேன். அல்லேலூயா. ரெட்டிப்பாய் கொடுக்குவேன் அப்படிங்கிறார். ஆமென். அல்லேலூயா. உன்னை என்ன பண்ணுவேன், அதிசயங்களை காண பண்ணுவேன். நான் ஆட்சியை தேற்றது மாத்திரம் இல்லப்பா, நான் உன்னை என்ன பண்ணுவேன், அதிசயங்களை காண பண்ணுவேன். அதுவும் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன்னு மட்டும் சொல்லல, எந்த மாதிரின்னு சொல்றாரு பாருங்க. நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நீ கண்டாய் இல்லையா, அத மாதிரியான அதிசயங்களை நான் காண பண்ணுவேன்.
பார்த்தோம்னா, பைபிள்ல வாசிச்சு பார்த்தோம்னா, யாத்திராகம்லாம் வாசிச்சு பார்த்தோம்னா அப்படியே அவங்க லைஃபே எப்படி மாறிடுச்சு. அற்புதங்களும் அதிசயங்களுமா மாறிடுச்சு. அற்புதங்களும் அதிசயங்களுமா மாறிடுச்சு. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னைக்கு தேவன் அந்த மக்களை சந்தித்தாரோ, அந்த 430 வருஷத்தின் சிறை இருப்பு அந்த நாள்ல மாறுது பாருங்க. எல்லாமே அப்படியே வியத்தகு காரியங்களா தான் இருந்தது. ஒவ்வொரு காரியமும் யோசிக்க கூட முடியாத அற்புதங்களும் அதிசயங்களும், தேவனுடைய பலத்த கரத்தையும் புயத்தையும் மகிமையும் நான் அறியப்படும் என் பிள்ளைகள்கிட்ட ஊழியக்காரர்கள்ட்ட சொன்னார்கள். அப்படிதான் இருந்தது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, எல்லாத்தையும் முறிக்கிறார், எல்லாத்தையும் நறுமணமாக்குகிறார். அவர் பிள்ளைகளுக்கு பாருங்க, அது எல்லாமே அற்புதங்கள் அதிசயங்கள். சத்துருக்களுக்கு பாருங்க, அது எல்லாமே தேவனுடைய சினம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி எங்கெல்லாம் நியாய தீர்ப்பு செய்யணுமோ நியாய தீர்ப்பு செய்து, எதையெல்லாம் அழிக்கணுமோ அதையெல்லாம் அழிச்சு, எதையெல்லாம் அப்படியே நிர்மூலமாக்கணுமோ ஆக்கி அப்படி மகிமையா மேன்மையா நடத்துறார். ஆமென். அல்லேலூயா. ஒவ்வொரு வாழையுமே அவருடைய கரத்தின் மகிமை அவங்க பிள்ளைங்க ருசிக்கிறாங்க. அந்த ஒவ்வொரு வாழையுமே சத்துருக்கள் இதுவரை நொறுக்குனவங்க நெருக்குனவங்க அப்படி அழகுறாங்க. தேவன் அப்படிதான் செய்வேன் இன்னைக்கு வாக்கு கொடுக்கிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த மந்திரவாதியெல்லாம் அழறான். எகிப்தின் மந்திரவாதியெல்லாம், ஐயோ இது தேவனுடைய விரல் அப்படிங்கிறான். தேவனுடைய விரலே அந்த அழுதுன்னா தேவனுடைய கரம் முழங்குனா எப்படி இருக்கும்? அதை சொல்றாரு, அந்நியர் அல்ல, என்னுடைய பரிசுத்த புயமே, ஏன் கரமே உன்னை அங்கிருந்து விடுதலையாக்கி பாலும் தேனும் ஓடுகிற இந்த மகிமையின் தேசத்திற்கு கொண்டு வந்து சேர்த்தது. எல்லாமே அற்புதம் அதிசயம், அற்புதம் அதிசயம். 430 வருஷமா அவங்க நன்மை எல்லாம் பிடிங்க வச்சிருந்தான் பாருங்க. அடிமையா நியாயமான கூலி கொடுக்காம பாருங்க. இப்ப ஆண்டவர் என்ன செய்யறாரு? அதை சரி கட்டுறாரு பாருங்களேன். ஆண்டவர் தான் சொல்றாரு, இப்ப கேளு, வெளிய கேளு, பொண்ணை கேளு, நல்லா விலை உயர்ந்த ரத்தினங்களை கேளு, வைரங்களை கேளு, நீ எதை கொடுக்குறியா அவன் கொடுத்துருவான். ஐயோ நீ போனா போதும், என்னத்தை கேட்கிற, இந்தா அப்படி ஒண்ணு கேட்கறியா, இந்தா 10 வச்சுக்கோ, இந்தா எல்லாம் நாங்க உங்ககிட்ட இருந்து உங்க உழைப்ப சுரண்டினதுதான், உன்னை நெருக்கி நெருக்கி உறிஞ்சி குடிச்சதுதான். நீ போனா போதும். ஏன்னா ஏன் மொழி பிதுங்குது, நான் இல்லாம பெய்வேன் போல அழகி மொத்தத்தையும் அப்படி கொடுக்குறான். அப்படி ஒரு கொள்ளை பொருளை கொண்டு வர மாதிரிதான் மகிமையா புறப்பட்டு வராங்க பாருங்க. அவங்க நன்மையை சரி கட்டி பிடுங்கி கொடுத்துதான் ஆண்டவர் கொண்டு வர. ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அதே மாதிரி பாருங்க, அவங்க ஆண் பிள்ளைகளை எல்லாம் கொண்டாங்களே, அதுக்கும் நீதியை சரி கட்டி தான் வெளியே கூப்பிட்டு வர்றார். அரசன் முதல் ஆண்டி வர அத்தனை எகிப்தியருடைய தலைச்சன் பிள்ளைகளையும் ஒரே இரவுல சங்கரிச்சு போடுறார். அவங்க தேவர்கள் மேல நீதியை செலுத்துறார். ஆமென். அல்லேலூயா. நீதியை செலுத்தி தெய்வ பயத்தை கொடுத்து நீதியை சரி கட்டி அவங்க பிள்ளைகளை மகிமையா மேன்மையா கொண்டு வர பாருங்க. செங்கடலுக்கு வராங்களே பாருங்க, அவங்க கொண்டு வர்ற இடத்துலயும் பாருங்க அவனுக்கு அப்ப கூட பாருங்க விழுதுக்கு மனசு இல்ல. ஐயோ இனி யார் நமக்கு அடிமை வேலை பார்ப்பா, இனி யாரை நம்ம போட்டு அப்படியே நொறுக்கிட்டே இருக்க முடியும், வேதனைப்படுத்திட்டே இருக்க முடியும். சில கிறுக்கு புத்திகள்லாம் அப்படிதான் இல்ல பாருங்க. அப்படி பாருங்க, அவன் வராம இருந்தா அவனுக்கு நல்லது, இல்ல அங்கேயே நின்று இருந்தா அவனுக்கு நல்லது. அது வரைக்குமாவது நஷ்டத்தோட அந்த நஷ்டத்துலயாவது முடிஞ்சு இருக்கும் பாருங்க. அப்படி அவன் சேனை முழுசையும் எடுத்துட்டு வரான், ராணுவத்தையும் கூட்டிட்டு வரான். இந்த ஜனங்க அடிமைகளா இருந்தவங்க தானே, இவங்க என்னத்தை யுத்தம் பண்ணிருப்பாங்க, அவங்க கிட்ட என்ன பட்டயம் இருக்கு, நம்மகிட்ட எல்லா படையும் இருக்கு, அப்படி மகிமையா இழுத்துட்டு வரான் மொத்தத்தையும். பாருங்க ஜனங்க பதறாங்க. தேவன் தானே கூட்டிட்டு வராரு, என்ன இந்த பக்கம் பார்த்தா செங்கடல், இந்த பக்கம் பார்த்தா அப்படி மொத்தமா நிக்கிறாங்களே, படை வருதே தூரமா, ஐயோ முடிஞ்சிடும் போல இருக்கே. அப்படிதான் இருக்கு நிறைய நேரத்துல, உடனே முடிஞ்சிடும் போல இருக்கே. அப்ப ஆண்டவர் பாருங்க எவ்வளவு மகிமையா தம்முடைய தாசனை, என்னுடைய ஊழிய காலத்தில் கர்த்தருடைய கரம் அறியப்படும், அப்படி கரத்தை அறியப்படுறாரு பாருங்க. அந்த மகிமை அதோட உன் கையில இருக்கிற கோலை நீட்டு போதுங்கிற. ஆமென். கையில இருக்கிற கோலை அப்படி நீட்டுனா செங்கல் சட 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 சடன்னு அப்படியே ரெண்டா பிரியுது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கோலை நீட்டினா கடல் பிரிஞ்சிருமா?
தேவன் பக்கத்துல இருந்தால் சுவாச காற்றினால், அவர் மூச்சு காற்றினால் செங்கடலை பிளந்தார்னு பார்க்கிறோம். சங்கீதத்தில் அழகா வாசிக்கிறோம் பாருங்க. அவர் அப்படியே அவரோட மூச்சு விட்டாராம், அவ்வளவுதான் பாருங்க. அப்படியே ஃப்ரீஸ் பண்ணுது பாருங்க அந்த தண்ணிய. அப்படியே ஐஸ் மலை மாதிரி நிக்குது, அப்படியே வழி விட்டு அப்படியே உருகாம அப்படியே நிக்குது. அல்லேலூயா. அப்படியே வறண்ட நல்ல காஞ்ச தரையில போறாங்க. சதன் இருக்கிற தரையில கூட இல்ல, தண்ணி மதில் மாதிரி நிக்குது. ஆமென். அல்லேலூயா. எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்களேன். அதான் சொல்றாரு, எகிப்துல இருந்து நான் உன்னை கூட்டிட்டு வந்த நாளை நீ பார்த்தலப்பா, அப்படி அதிசயங்களை காண பண்ணுவேன். ஆமென். சாதாரணமான காரியமா இதெல்லாம் யோசிச்சாலும் பார்க்க முடியுமா? நம்பவாது முடியல நமக்கு. உண்மைக்கு அந்த மக்கள் கண்ணார பாக்குறாங்க, எப்படி இருந்திருக்கும். இன்னைக்கு அப்படிதான் வாக்கப்படுகிறார். நான் அப்படி கண்ணே உனக்கு நம்ப முடியாதுப்பா, நான் அப்படி உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அழகா மகிமையா பிரவேசிக்கிறாங்க. ஓ வா 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 6 லட்சம் ஜனத்துக்கு மேல அப்படி கால் நடைகளும் அதுவும் இதுவும் அழகா அப்படி புறப்பட்டு வருது. பின்னாடி வந்த அந்த சேனைக்கு கொஞ்சமாக அறிவு இருக்கா பாரு. அந்த சத்துருக்களுக்கு அறிவே இருக்காது. நிறைய நேரத்துல தீமை செய்ய தொடரும். அவனை அழிக்கிறேன்னு அதை அழிச்சு போயிடும். தேவ பிள்ளையை அழிக்க முடியாது. ஏன்னா தேவ கிருபையும் தேவ கரமும் பாதுகாக்குது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அவனை அழிக்கிறேனே அழிச்சு போறான் பாருங்க. ஏன்னா அழிய வேண்டியவன் தேவ பிள்ளை அழிக்க மாட்டான். அதாவது தானா அதாவது வெட்டின குழியில விழுந்து அழிந்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னடா இந்த அளவு மகிமையா? கடல் கலந்து நிக்குது, அப்படியே ஐஸ் கட்டி மலை மாதிரி நிக்குது. அப்படியே ஜனங்க போயிட்டு இருக்காங்க. இப்பயாவது ஐயோ இது தேவனுடைய மகத்துவமான வல்லமை, ஒழுங்கு மரியாதை தேசத்துக்கு திரும்பி ஓடி இருக்கலாம்ல. அவனுங்களுக்கான வழியை திறந்து வச்சாரு தெய்வம். அவர் பிள்ளைகளுக்கு திறந்தாரு. ஆமென். அவர் பிள்ளைகளுக்கு திறந்த பாதையில துணிகரமா அவங்களை அழிக்கிறதுக்கு அப்படி பின்னாடி வராம பாருங்களேன். அறிவு இருந்தா வருவானா? அறிவு இருந்தா வருவானா? வரமாட்டான். யோசிப்பான். இல்ல என்ன இது அவங்களுக்கு தீமை செய்யலாம் நினைக்க நமக்கு அடி விழுது. யோசிச்சிருவான். புத்திசாலி உணர்வடைஞ்சிருவான். ஓடியே போயிருவான் தூரமா. இல்ல அவங்களுக்கு தொல்லையா நம்ம ஒரு நாள் இருக்கவே கூடாது. அவங்கள முடிச்சதெல்லாம் நினைக்க கூடாது. நம்ம கதை முடிஞ்சிடும் போல. அல்லேலூயா. புத்திசாலி அறிவா ஓடியே போயிருவான். பாருங்க இவனுங்க பாருங்க அப்படியே கண்ணை கட்டி விட்டவனுங்க மாதிரி அப்படியே பின்னாடி வரானுங்க. முன்னாடி போயிட்டு இருந்த மேக ஸ்தம்பமானவர் அப்படி பின்னாடி வந்து நின்னாராம். 2 கூட்டத்தையும் சேரவே விடல. பாருங்க மேக ஸ்தம்பமா நிக்கிறாராம். அந்த பக்கம் ஜனங்களுக்கு ஒளியும் வெளிச்சமும் மகிமையும் மேகமா இருக்கிறாரு. இந்த பக்கத்துல சத்துருக்களுக்கு எப்படி இருக்கிறாரு? அப்படியே இருளா இருக்கிறாரு, பயமுறுத்துகிறவரா இருக்கிறார். 2 பேரும் அப்படியே ஜாயின் பண்ணவே முடியல. ஒரு ஃபோர்ஸ் அப்படியே தடுத்துட்டு நிக்குது. ஆமென். தேவனுடைய வல்லம் அப்படியே நிக்குது, மகிமையா நிக்குது. அல்லேலூயா. அவர் பிள்ளைங்க எல்லாம் சேஃபா ஒரு ஜீவராசி கூட எல்லாம் சேஃபா கரை ஏறி முடிச்ச உடனே பாருங்க நாங்க நின்னவர் விலகிடுறாரு. எல்லாத்தையும் அப்படி மூடி போடுறாரு. எல்லாம் உள்ள ஒருத்தரும் உயிரோடு இருக்காரு. அவ்வளவு பேரும் பிரேதமா மிதக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இது தேவையா? இது தேவ பிள்ளைகளா செஞ்சாங்க? தேவ பிள்ளைகளுக்கு விரோதமா உக்கிரமா பின்னாடியே வெறி நாய் மாதிரி திறத்திட்டு வந்ததுனால தேவன் அழிச்சு போடுறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க அவங்க பாக்குறாங்க அவங்களுக்கு எந்த அளவு இருதயத்துல ஒரு சேஃப்டி உணர்வு ஃபீலிங் கொடுத்து போறாங்க. இவனுக்கு எப்பயுமே பயம் இருந்துட்டே இருந்திருக்கும். ஐயோ எகிப்திய வந்துருவானோ, பிடிச்சிட்டு போயிடுவானோ. ஏன்னா இவங்க அடிமைத்தனத்திலேயே வாழ்ந்து பழகிட்டாங்க. அவங்களுக்கு எதிர்த்து குரல் கொடுக்க தெரியல, ஒன்றும் தெரியல. பாருங்க அவங்க உரிமையை நிலைநாட்ட தெரியல. யோசேப்பு காலத்துல அப்படியே ராஜ மரியாதையோட வந்தவங்க, ராஜ மரியாதையோட அதே இடத்துல வாழ்ந்தவங்க, அதை நிலைநாட்ட தெரியல. அப்படியே அடிமைப்பட்டு கிடந்தாங்க. எப்ப வந்துருவானோ, எப்ப பிடிச்சு போயிருவானோ, எப்ப திரும்பி அடிமையாக்கிடுவானோ, எப்ப அந்த பிரச்சனை திரும்ப வந்துருமோ. பாருங்க ஆண்டவர் சொல்றாரு, இல்லப்பா ஒரு
ஒருத்தரும் இல்ல பாரு, மொத்த பேரும் பிரேதமா மதக விட்டுருக்கேன். அல்லேலூயா. இனி எகிப்தியனால உனக்கு பிரச்சனை இல்ல, சத்துருவால பிசாசால உனக்கு பிரச்சனை இல்ல, இனி போராட்டம் இல்ல, மொத்தத்தையும் முடிச்சு விட்டுட்டு நீ தைரியமா மனம் மகிழ்ந்து வாழு. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, வானத்து மண்ணாவை தூதுகளின் அப்பத்தை கொடுக்கிறார், கண்களை பிளந்து தண்ணியை கொடுக்கிறார். ஆமென், அல்லேலூயா. பாருங்க, உண்மைக்கு எகிப்துல இருந்து கொண்டு வந்த நாள்ல நடந்த அதிசயத்தை போல நான் காணப்படுவேன்னா யோசிச்சு கூட பார்க்க முடியல. ஆமென், அப்படிதான் நடத்த போறார். இந்த நேரத்துல இருந்த தேவன் அப்படிதான் இந்த மாதம் முழுவதும் மாத்திரம் இல்ல, வாழ்நாளெல்லாம் வாழ்நாளெல்லாம். ஆமென், அல்லேலூயா. ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 66 அப்படி 1 முதல் வாசிக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி. நீங்கள் எனக்கு கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது, நான் தங்கியிருக்கும் ஸ்தலம் எப்படிப்பட்டது. என்னுடைய கரம் இவைகளையெல்லாம் சிருஷ்டித்ததினால் இவைகளெல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்கிறார். ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுக்கொண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். அல்லேலூயா. வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி. நீங்க பார்க்கிற எல்லா சிருஷ்டிகளையும் என் கரம் தான் உருவாக்கிச்சு. அல்லேலூயா. அவருடைய கரம் சிருஷ்டிக்கும் கரம், அன்பின் கரம், பலத்த கரம், வல்லமையின் கரம், உருவாக்கும் கரம், அற்புதத்தின் கரம். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, நான் தான் சிருஷ்டித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவ்வளவு வல்லமை உள்ளவரா இருந்தாலும் என்ன சொல்றார், ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்கொண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். சிறுமைப்பட்டு இருக்கியாப்பா, ஆவியில நொறுங்கொண்டு இருக்கியாப்பா, நான் உன்னை நோக்கி பார்ப்பேன். என் வசனத்துக்கு பயப்படுற இல்லப்பா, என் வார்த்தைக்கு பயப்படுற இல்லப்பா, என்ன நம்புற இல்லப்பா, என்ன விசுவாசிக்கிற இல்லப்பா, என் நாமத்தை தரித்திருக்கிற இல்லப்பா, என் ஏசப்பா எனக்காக செய்வார், என் ஏசப்பா என்னை விட்டு கொடுக்கவே மாட்டார், என் ஏசப்பா என்ன அவமானப்பட விட மாட்டார்னு சொல்றேன்லப்பா, அதுக்காகவே நான் ஆசீர்வதிப்பேன், நோக்கி பார்ப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. தொடர்ந்து வாசிங்க. ஆட்டை வெட்டுகிறவன் மனுஷனை கொல்லுகிறவனாகவும், ஆட்டை பலியிடுகிறவன் நாளை கழுத்தறுக்கிறவனாகவும், காணிக்கையை படைக்கிறவன் பன்றி ரத்தத்தை படைக்கிறவனாகவும், தூபம் காட்டுகிறவன் விக்கிரகத்தை ஸ்தோத்தரிக்கிறவனாகவும் இருக்கிறான். இவர்கள் தங்கள் வழிகளையே தெரிந்து கொள்கிறார்கள். இவர்களுடைய ஆத்மா தங்கள் அருவருப்புகளின் மேல் விருப்பமா இருக்கிறது. அல்லேலூயா. பக்தின்னு சொல்லிட்டு ஜனங்களோட காரியங்கள் இப்படிதான் இருக்குது. தேவனுக்கு அருவருப்பான காரியங்களா, அதான் பக்தின்னு சொல்லிட்டு தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களா ஒரு நாள் என்ன பண்ணக்கூடாது, இருக்க கூடாது. ஆமென், அல்லேலூயா. தொடர்ந்து வாசிப்போம். நான் கூப்பிட்டும் மறு உத்தரவு கொடுக்கிறவன் இல்லாமலும், நான் பேசியும் அவர்கள் கேளாமலும், அவர்களின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து நான் விரும்பாததை தெரிந்து கொண்டதின் நிமித்தம் நானும் அவர்களுடைய ஆபத்தை தெரிந்து கொண்டு அவர்களுடைய திட்டுகளை அவர்கள் மேல் வர பண்ணுவேன். கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்குகிறவர்களே, அவருடைய வார்த்தையை கேளுங்கள். என் நாமத்தின் நிமித்தம் உங்களை பகைத்து உங்கள் அப்புறப்படுத்துகிற உங்கள் சகோதரர் கர்த்தர் மகிமைப்படுவார்கள் என்கிறார்களே, அவர் உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும்படி காணப்படுவார், அவர்களோ வெட்கப்படுவார்கள். ஆமென், அல்லேலூயா. பாருங்க, தேவன் துணிகரமா தீமை செய்யற ஆட்களை எப்பயுமே ஃபேவர் பண்ணவே மாட்டார். நம்ம பேச்சு வார்த்தையில கூட நம்ம என்ன சொல்லக்கூடாது, அநியாயம் பண்றவன் நல்லா தானே இருக்கான், அக்கிரமம் பண்றவன் நல்லா தானே இருக்கான், தீமை பண்றவன் நல்லா தானே இருக்கான், பாருங்க துன்மார்க்கமா இருக்கிற ஆளுங்க நல்லா தானே இருக்கு, ஒரு நாளும் சொல்லக்கூடாது. அல்லேலூயா. நல்லா இருக்க முடியாது. தேவனுடைய வார்த்தை அதுதான். அல்லேலூயா. தேவனுடைய நியாயத்திற்கு மனதார துணிகரமா தீமை செய்யற ஆட்கள் ஒரு நாளும் நல்லா இருக்க முடியாது, ஒரு நாளும் நல்லா இருக்க முடியாது. ஆண்டவர் சொல்றாரு, ஏன் வசனத்துக்கு வார்த்தைக்கு செவி கொடுக்கிற உங்களுக்கு சொல்றேன்ப்பா, நீ அதை பார்க்காத, துன்மார்க்கரை பார்க்காத, பொல்லாதவர்களை பார்க்காத, அவங்கள பார்த்து எரிச்சலாகாத, என்ன பாரு, நான் என் வார்த்தையை கவனி, என்ன சொல்றேன், என் வசனத்துக்கு நடுங்குகிற
நிருபங்கள்ல நிறைய வாசிக்கும் போது கூட நம்ம பார்ப்போம். ஒளியின் வேஷத்தை தரிச்சவங்க, கள்ள வேலையாட்கள். வெளிப்படுத்தின விசேஷத்துல வாசிப்போம், அப்போஸ்தலர்னு தங்களை சொல்லிக்கிட்டு பிசாசின் கூட்டமா இருக்கிறவங்க. அப்படின்னு ஒரு சில ஆட்கள் இருக்காங்க பாருங்க. அந்த மாதிரி ஆட்கள் அவங்க என்ன சொல்லுவாங்க, உடனே ஒரு தீமையும் வேதனையும் பண்றதை பார்த்துட்டு கர்த்தர் மகிமை அடைவாராக, கர்த்தர் மகிமை அடைவாராகன்னு வாங்குவோம். ஆனா தேவன் என்ன செய்வேன்னு சொல்றாரு பாருங்க, என் நாமத்தின் நிமித்தம் உங்களை பகைத்து உங்களை அப்புறப்படுத்துகிற உங்கள் சகோதரர். எதனால பகைக்கிறாங்களா? அவர் நாமத்தின் நிமித்தம், வேற ரீசனே இல்லை, வேற ரீசனே இல்லை. அவர் நாமத்தின் நிமித்தம் பகைச்சு அப்புறப்படுத்தணும்னு பாக்குறாங்கல்ல பாருங்க. அவரை என்ன செய்வேங்கிறாரு, கர்த்தர் மகிமைப்படுவாராக என்கிறார்களே, அவர் உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும்படி காணப்படுவார், அவர்களோ வெட்கப்படுவார்கள். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும்படி காணப்படுவேன்ப்பா. ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்க, வெட்கப்படுவாங்க. ஆமென். அவர்கிட்ட நல்லவங்க வேஷம்லாம் எடுப்படாது, மாய்மாலாம் எடுப்படாது, வஞ்சகம்லாம் எடுப்படாது. அவர் அப்படியே எல்லாத்தையும் வேறு முதலாய் அறிந்தவர், வாயிலிருந்து வார்த்தை வர்றதுக்கு முன்னமே எல்லாத்தையும் அறிந்திருக்கிறவர். ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும்படி காணப்படுவார், அவர்களோ மிகவும் வெட்கப்படுவார்கள். ஆமென். அல்லேலூயா. தொடர்ந்து வாசிங்க. நகரத்திலிருந்து அமளியின் இரைச்சலும் தேவாலயத்திலிருந்து சத்தமும் கேட்கப்படும். அது தமது சத்துருக்களுக்கு சரிந்து சரி கட்டுகிற கர்த்தருடைய சத்தம்தானே. பிரசவ வேதனைப்படும் முன் பெற்றால், கர்ப்ப வேதனை வரும் முன் ஆண் பிள்ளையை பெற்றால். இப்படிப்பட்டவர்களை கேள்விப்பட்டது யார்? இப்படிப்பட்டவர்களை கண்டது யார்? ஒரு தேசத்துக்கு ஒரே நாளில் பிள்ளை பேர் வருமோ? ஒரு ஜாதி ஒருமிக்க பிறக்குமோ? சியோனோவெனில் ஒருமிக்க வேதனைப்பட்டும் தன் குமாரனை பெற்றும் இருக்கிறது. பெற பண்ணுகிறவராகிய நான் பெற செய்யாமல் இருப்பேனோ என்று கர்த்தர் சொல்கிறார். பிரசவிக்க பண்ணுகிறவராகிய நான் பிரசவத்தை தடுப்பேனோ என்று உன் தேவன் சொல்கிறார். எருசலேமை நேசிக்கிற நீங்கள் எல்லாரும் அவளோட கூட சந்தோஷப்பட்டு அவளை குறித்து களி கூறுங்கள். அவள் நிமித்தம் துக்கித்திருந்த நீங்கள் எல்லாரும் அவளோட கூட நீங்கள் மிகவும் மகிழுங்கள். நீங்கள் அவளுடைய ஆறுதலின் முளைப்பாலை விட்டு திருப்தியாகி நீங்கள் சூப்பி குடித்து அவளுடைய மகிமையின் பிரகாசத்தினால் மனமகிழ்ச்சியாகுங்கள். கர்த்தர் சொல்லுவது என்னவென்றால், இதோ நான் சமாதானத்தை ஒரு நதியை போலவும் ஜாதியின் மகிமையை புரண்டு ஓடுகிற ஆற்றை போலவும் அவளிடமாக பாயும்படி செய்கிறேன். அப்பொழுது நீங்கள் முளைப்பால் குடிப்பீர்கள், இடுப்பில் வைத்து சுமக்கப்படுவீர்கள், முழங்காலில் வைத்து தாளாட்டப்படுவீர்கள். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுக்கு மேல என்ன வேணும்? அல்லேலூயா. சத்துருக்களை நான் நறுமணமாக்குவேன், வெட்கப்படுத்துவேன், இல்லாமாக்கி போடுவேன், என் சுனத்தை அறியும்படி செய்வேன். என் பிள்ளைகளே, நான் உங்களை அப்படி நீ பிரசவ வேதனைகளை தவிச்சது மாதிரி தவிச்ச நாளெல்லாம் முடிஞ்சிருச்சு. பெற பண்ணுகிறவர் போல, மகிழ்கிறவர் போல, அப்படி களி கூறுகிறவர் போல நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். என் சமாதானத்தை நதியை போல அப்படி பாயும்படி செய்வேன். அல்லேலூயா. நான் ஆற்றுவேன், நான் தேற்றுவேன். பாருங்க, அப்படியே தாய்ப்பால் குடிக்கிற குழந்தையை போல அப்படியே நான் அப்படியே பெற்ற அப்படியே கை குழந்தைய வச்சிருக்கிற தாய் போல நான் உன்னை ஆற்றுவேன், தேற்றுவேன், தாளாட்டுவேன். பாருங்க, அப்படியே அந்த மேன்மை மகிமையில நடத்துவேங்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த கரிசனையின் அன்புல நடத்துவேங்கிறார். ஆமென். அல்லேலூயா. உண்மைக்கு நம்ம என்னதான் தண்ணி ஊத்தி ஊத்தி செடிகளை வளர்த்தாலும் மழை பெய்யும் போது அதோட அழகு பார்த்துருக்கீங்களா? அப்படி எல்லாம் அழகா சிரிக்கும், நல்லா அப்படியே ஊட்டமா இருக்கும். கனிகளோ இலைகளோ எல்லாம் பார்த்தா அப்படி தாய்ப்பால் குடிச்ச குழந்தை மாதிரி அவ்வளோ அழகா இருக்கும். அல்லேலூயா. பாருங்க, அந்த விசேஷம், அந்த விசேஷம் அப்படிதான் ஆண்டவர் சொல்றாரு. பாருங்க, தாய்ப்பாலை குடிக்கிற குழந்தை போல நீங்க என்னதான் புரோட்டீன் அது இது கலந்து கலந்து கொடுத்தாலும் தாய்ப்பால் இல்லாத பிள்ளைக்கும் தாய்ப்பால்ல நல்லா குடிச்சிட்டு இருக்கிற பிள்ளைக்கும் நல்ல வித்தியாசம் இருக்கும். ஸ்ட்ரென்த்ல, அழகுல, அந்த வனப்புல, எல்லாத்துலயும் பாருங்க அப்படி நான் நடக்குவேங்கிற. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா.
ஏன் முழங்கால வச்சு நான் தாளாட்டுவேன்ப்பா, நான் தூக்கி சுமப்பேன்ப்பா, அழகா நடத்துவேன், ஆற்று தேற்றி மேன்மையின் மகிமையில நடத்துவேன். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபிக்கலாம். வர நாட்கள்ல தொடர்ந்து தியானிக்கலாம். நன்றி தகப்பனே, நன்றி ராஜாவே, நன்றி பரிசுத்த பிதாவே, நன்றி அப்பா. இந்த மாதத்தின் முதல் நாளுக்காய், இந்த மாலை வேலைக்காய் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். உம் வார்த்தைகளுக்காய், நீர் கொடுத்திருக்கிற வார்த்தைகளுக்காய், உங்க பிரசன்னத்திற்காய், உங்க வல்லமைக்காய் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் வார்த்தைகள் மாறாத தெய்வம். வார்த்தையை சொல்லுவேன், அதன்படி அப்படியே செய்வேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறவர். வானம் பூமி கூட ஒழிந்து போகலாம், ஆனா என் வார்த்தையில ஒரு சின்ன உறுப்பு கூட ஒழிந்து போகாதுன்னு வாக்கு கொடுத்திருக்கிற சர்வ வல்லவரே, நான் சொல்லியும் செய்யாதிருக்க நான் மனுஷன் இல்ல, மனம் மாற மனப்புத்திரன் இல்ல, நான் சொன்ன அப்படியே செய்வேன்னு வாக்கு கொடுத்திருக்கிற தெய்வமே, என் வார்த்தைங்க அப்படியே மழைக்குள் மாறி இறங்கி அப்படியே முளைப்பிக்க வேண்டியவைகளை முளைப்பித்து அப்படியே நான் அனுப்பின காரியம் ஆகும்படி அது செய்யும் என்று வாக்கு கொடுத்திருக்கிறவரே, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஒரு தாய் ஆனந்தாய் தேற்றுவது போல தேற்றுவே, எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். அதை நீங்கள் காணும் போது உங்கள் இருதயம் மகிழ்ந்து உங்கள் எலும்புகள் பசும் புல்லை போல செழிக்கும். அப்பொழுது கர்த்தருடைய ஊழிய காலத்தில் அவருடைய கரமும் அவருடைய சத்துருக்களிடத்தில் அவருடைய சினமும் வழங்கும் என்பீரே. நன்றி அப்பா, நன்றி தகப்பனே, நன்றி ராஜாவே, நன்றி பரிசுத்த பிதாவே. அதிசயங்களை காண பண்ணுவேன். எகிப்திலிருந்து நீ புறப்பட்ட நாளில் நீ கண்டது போல, நீ கண்டது போல உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். நன்றி அப்பா, நன்றி தகப்பனே, நன்றி ராஜாவே, நன்றி ராஜாவே, நன்றி பரிசுத்த பிதாவே, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. நாங்கள் உண்மை அப்படியே விசுவசித்து வார்த்தைகளை அப்படியே விசுவசித்து அப்பா சோத்திரத்தோடு நம்பிக்கையோடு மகிழ்ச்சியோடு பெற்றுக்கொள்கிறோம். அப்பா சுதந்திரிக்கிறோம். நன்றி. நாங்கள் உண்மை நம்புகிறோம் அப்பா, நாங்கள் உண்மை அப்பா மகிமைப்படுத்துகிறோம், நாங்கள் உண்மை விசுவாசிக்கிறோம். சர்வ வல்லவரே, இதோ வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி, எல்லா சிருஷ்டிகளையும் என் கரமே உருவாக்கிச்சு என்றீரே. அந்த மகிமையின் கரம், வல்லமையின் கரம், மகத்துவத்தின் கரம், அற்புதத்தின் கரம், பலத்த கரம் அப்பா எங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும்படி காணப்படுவேன். இதோ அவர்களால் மிகவும் வெட்கப்படுவார்கள் என்றீரே. அப்படியே ஆசீர்வதிக்கிறதற்காய் நன்றி, அப்படியே ஆசீர்வதிக்கிறதற்காய் நன்றி அப்பா, அப்படியே ஆசீர்வதிக்கிறதற்காய் நன்றி, அப்படியே ஆசீர்வதிக்கிறதற்காய் நன்றி. நீ காணும் போது இருதயம் மகிழும், இருதயம் மகிழும், இருதயம் மகிழும், எலும்புகளில் பசும்புள்ள போல செழிக்கும். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. கலங்க பண்ணுகிற வல்லமைகள் ஓய்வு இல்லாமல் ஓயாமல் போராடுகிற வல்லமைகள், தரவசி கண்ணீரை கண்ணீர் விளைவிக்கிற வல்லமைகள், தேவ பிள்ளைகளின் நற்பெயரை கெடுக்கிற வல்லமைகள், சந்தோஷத்தை சமாதானத்தை மகிழ்ச்சியை செழுமையை கொள்மையை நன்மைகளை நற்பெயரை கெடுக்கிற வல்லமைகள், தேவ
தோடு சாம்பலாக்கி போடுவதாக. கபரஷ்யபரஷ்யவா மாஷ்யவரவா மக்னாதரவா மாடரபாஷி முற்றிலுமாய் அழிக்கப்பட்டு போவதாக, முற்றிலுமாய் செயலிழந்து போவதாக. அது எவ்விதத்தில் இருந்தாலும் இருந்திருந்தாலும் தகப்பனை எந்த இடத்தில் இருந்தாலும் தகப்பன் முற்றிலுமாய் அழிக்கப்பட்டு போவதாக. தீமைகள் வரக்கூடாதபடி, காணக்கூடாதபடி, தொடக்கூடாதபடி தகப்பனை மகிமையின் அகிலி மதிலாய் வேலி அடைத்து காப்பீராக. கரிய வேலிய வேலிய வேலிஷ்யவே தேடரே பெஷி தேபகதியனரே தேடரே தேபகஷ்ய தேபேயபே மேரகதி தேபலரே மேரகஷ்ய. உங்க கரத்தின் மகிமையைத்தான் நாங்க பார்க்கணும். நீங்க வச்சிருக்கிற மகிமையைத்தான் நாங்க பார்க்கணும். நீங்க கொடுக்கிற அற்புதங்களை அதிசயங்களை தான் நாங்க பார்க்கணும். உங்க ஆறுதல் தேடுதலை தான் நாங்க பார்க்கணும். தகப்பனை சத்துருக்கிற இடத்தில் உங்க சினம் அறியப்படும் என்றீரே, அதைத்தான் நாங்க பார்க்கணும். கமஷ்யபாஷி மாஷடரபு தெவரவஷ்யடரபு ரவரவஷ்யபு தபாரஷடரபு. சொத்திரத்தோடு பெற்றுக் கொள்கிறோம். நன்றி சொல்லி பெற்றுக் கொள்கிறோம். ஆவி ஆத்மா சரீரம் தகப்பனே இம்மையின் ஆசீர்வாதம் மறுமையின் ஆசீர்வாதம் எல்லாவற்றையும் மேன்மையும் மகிமையுமாய் பெற்றுக் கொள்ளுகிறோம். மேன்மையும் மகிமையுமாய் பெற்றுக் கொள்ளுகிறோம். அப்பா அலங்காரப்படுத்தி அப்பா உனக்கு ரசிக்கிற அன்பின் தெய்வமே, அன்பின் தகப்பனே, தாய் மாணவரே, தகப்பனையும் தாய் அன்பால் நான் சீராட்டுவேன் தாராட்டுவேன் என்றீரே, போஷிப்பேன் என்றீரே. தாய்ப்பால் கொடுக்கிற தாயின் போல நான் உன்னை அப்படியே மேன்மையும் மகிமையுமா கரிசனையா கண்ணின் கருவழி போல காத்து மேன்மையும் மகிமையுமா நடத்துவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறீரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி. சொத்தத்தோடு பெற்றுக் கொள்ளுகிறோம். நன்றி சொல்லி பெற்றுக் கொள்ளுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் பெற்றுக் கொள்ளுகிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். அல்லேலூயா, ஆமென்.